உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்றது நடைபெற்று கொண்டே இருக்கு சார். இதற்கு முடிவு கிடைக்குமா இல்லையான்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் கூட ரஷ்யா மீது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்தியதாக நம்ம செய்திகள்லாம் பார்க்கணும் சார். தற்பொழுது நிலைமைக்கு இந்த போர் அப்படின்றது எதை நோக்கி போகிறதா நீங்க நினைக்கிறீங்க சார்? இப்போ சமீபத்தில் சில மாதங்களாக யுக்ரைனுடைய கை ஓங்கி இருப்பதாக மேற்குலக நுண்ணறிவு முகமைகள் சொல்லுகிறார்கள். இவங்கெல்லாம் சுதந்திரமான அமைப்புகள். இந்த சுதந்திரமான அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு ரஷ்யர்கள் 500லிருந்து 1000 வீரர்களை இழக்கிறார்கள், உயிர் பலி. ஏன்னா ஒரு நாளைக்கு அவர்களை இவங்களால் மீண்டும் நிரப்ப முடியல. அவங்க அந்த இடத்த அந்த அளவுக்கு அவர்கள் போர்க்களத்தில் தோற்று போகிறார்கள். அதுக்கப்புறம் யுக்ரைனினுடைய ட்ரோன் பீட்டர்ஸ்பர்க், அவங்களுடைய 2வது பெரிய நகரம், அங்கே வரைக்கும் போகுது. அது ரொம்ப மலிவாக செய்கிற ட்ரோன் அது போகுது. அதனால் சமீப காலங்களில் போர்க்களத்தில் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா காலம் ரஷ்யர்கள் பக்கம் இருக்குது. இதை இட்ஸ் வார் ஆஃப் அட்ரிஷன். யார் முதல்ல தளர்ந்து போகிறாங்கன்றது தான். ரஷ்யா மிகப்பெரிய நாடு, யுக்ரைன் மாதிரி ஒரு 30-40 மடங்கு பெரிய நாடு. அது தாக்கு பிடிக்கும் நிறையா. அதற்கு நிறைய ஆயுத தளவாடங்கள் இருக்குது. ஒரு காலத்தில் வல்லரசாக இருந்துச்சு. 20% பிடிச்சு வச்சிருக்கு ஏற்கனவே. அதை தக்க வச்சுக்கணும், மேலே பிடிக்கணும். அதுதான் அதனுடைய நிலை. இப்போது பிடிச்சு வச்ச இடத்துலேருந்து அவர்களை தள்ளுற அளவுக்கு யுக்ரைனியர்கள் பலம் பெற்றிருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு திறந்த கடிதத்தை எழுதினார் ஒரு மாதம் முன்னாடியோ சில வாரங்களுக்கு முன்பு ஜெலன்ஸ்கி புட்டினுக்கு. நாம் 2 பேரும் எங்கே வேணாலும் சந்திக்கலாம், ஐரோப்பாவில் சந்திக்கலாம், எங்கே வேணாலும் சந்திக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஒரு பேசி ஒரு முடிவெடுப்போன்ட்டு. அதனால் இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் யுக்ரைனியர்களுக்கு வெற்றி முகம் தெரிகிறது. பட் இதெல்லாம் அந்த போகிற முடிவுக்கு கொண்டு வந்துரும்னு நான் நினைக்கல. ஈரான் முடிவுக்கு வந்த பிறகு அதிபர் ட்ரம்ப்பினுடைய கவனம் மீண்டும் அது பக்கம் திரும்பும். அதிபர் ட்ரம்ப்பினுடைய கவனம் கியூபா பக்கம் திரும்பும். அதனால் நாம் வான வேடிக்கைகளை இந்த ஈரான் போர் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு, ஈரானில் ஒரு நிரந்தர ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு நாம் யுக்ரைன் ரஷ்ய போரில் பார்க்கலாம். கியூபாவில் அடுத்த கட்ட நடவடிக்கையை வெள்ளை மாளிகை செய்வதையும் பார்க்கலாம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீ சொன்ன மாதிரி பிப்ரவரி 2022 ஆரம்பித்த போர் கிட்டத்தட்ட 4 வருஷத்தை கடந்து போய்கிட்டு இருக்கு. தோராயமாக ஒரு 14,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது அரசு கொடுத்த எண்ணிக்கை, அது கூட இருக்கலாம். இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன பிரச்சனை? 2 பேரும் பங்காளிகள் தான். உக்ரைன் ரஷ்யா மாதிரி ஒரு 11 நாடுகள் சேர்ந்து சோவியத் ரஷ்யாவாக இருந்த காலம் என்பது மிக முக்கியமானது. இந்த 1917 அந்த லெனின் புரட்சி, ரஷ்ய புரட்சி, அதுதான் கம்யூனிச புரட்சி. கம்யூனிச புரட்சிக்கு அப்புறம் 1917 1991 வரை சோவியத் ரஷ்யாவாக உலக வல்லரசாக இருந்த ஒரு நாடு தான் ரஷ்யா. அப்பவும் ரஷ்யா தான் சொல்லுவோம், சோவியத் ரஷ்யான்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 91 தான் அது உடைந்து நொறுங்கியது. கிட்டத்தட்ட அப்போ கோர்பச்சேவ் தான் பிரதமராக இருந்தார். ஒரு 11 நாடுகளாக உடைந்தது. அஜர்பைசான், கஜகஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், இப்படி 11 நாடுகள். ரஷ்யாவும் இன்றைக்கி இருக்கிற ரஷ்யா, அப்போ ரஷ்யா சோவியத் ரஷ்யா, இன்றைக்கி குட்டி ரஷ்யாவாக இருக்குது. இப்போ கூட அந்த ரஷ்யா தான் பெரிய நாடு. அதற்கடுத்த பெரிய நாடு தான் இந்த உக்ரைன். இப்போ இந்த 2 நாடுக்கு என்ன பிரச்சனை? எல்லை பிரச்சனை, பங்காளி பிரச்சனை. 2ம் ஒட்டி இருக்கின்ற நாடுகள். 2 நாட்டுக்குமே பல்வேறு விதமான டெமோக்ராட்டிக் இஷ்யூஸ் இருக்கிறது. குறிப்பாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஒரு கிரிமியான்னு ஒரு பகுதி இருக்கிறது. கிரிமியா அது ஒரு தன்னாட்சி பகுதி தான். அது ஒரு துறைமுகம். அங்கே இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதி. அது உஸ்பெஸ்கிஸ்தான் உக்ரைனுக்கு சொந்தமானது. ஆனால் அங்கு ரஷ்ய மொழி பேசுகின்ற மக்கள் அதிகம்.
உக்ரைனுக்கு சொந்தமான பகுதி கிரிமியா. ஆனால் 53% ரஷ்ய மொழி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. இயற்கையாகவே உக்ரைன் அந்த 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 கிரிமியா பகுதி நாங்கள் ரஷ்யாவோடு தான் இருப்போம்னு போராடி கொண்டிருக்கிற குழுக்கள்லாம் இருக்காங்க. அதனால ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேருமே சொந்தம் கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த காலங்களில் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் உக்ரைனுடைய அதிபர் கிட்டத்தட்ட ரஷ்யாவுடைய கைப்பாவையாக தான் வச்சுருப்பாங்க. இதுதான் நடக்கும். 1991 தொடர்ச்சியாக கைப்பாவையாக இருப்பார். ஏன்னா ரஷ்யா பவர்ஃபுல்லான நாடு, உக்ரைன் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற நாடு. இப்போ இந்த சூழல் 2014 இன்னும் சொல்லப்போனால் விக்டர் யானுகோவிச்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நீண்ட காலம் உக்ரைனுடைய அதிபராக இருந்தார். இப்போ எப்படி இந்த ஜெலன்ஸ்கி மாதிரி அவர் கிட்டத்தட்ட ரஷ்யாவுடைய ப்ராக்சி தான், அப்படி தான் இருந்தார். அவர் ஆட்சி மாற்றம் வந்தது. ஒருத்தர் பெட்ரோன்னு ஒருத்தர் வந்தார். அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலை ஏற்பட்டுச்சு. அப்போ பெட்ரோவுக்கும் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில ஒப்பந்தங்கள்லாம் நடந்தது. ரஷ்யாவுக்கும் ஒப்பந்தம் நடந்துச்சு. என்ன ஒப்பந்தம் முக்கியமாக போட்டாங்கன்னா, கிரீமியா மேலே எங்களுக்கும் ஆதிக்கம் இருக்குது, நாங்களும் அங்கே இருப்போம். காரணம், கிரீமியா மக்கள் இயல்பாகவே ரஷ்யாவோட சேர நினைப்பவர்கள். ஆனால் உங்களுக்கு நம்ம சோவியத் யூனியன் பிரிக்கப்படும் பொழுது, நாடுகளாக பிரிக்கப்படும் போது உங்களுக்கு இந்த பகுதி அங்கே வந்துருச்சு. அப்போ நீங்கள் இருந்தாலும் கூட எங்களுடைய ஆதிக்கத்தை தடுக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது முக்கியமாக, நீங்கள் நேட்டோவில் சேரக்கூடாது அப்படிங்கிறது. ஏன் நேட்டோவில் சேரக்கூடாது அப்படின்னா, ஐரோப்பிய யூனியனில் இருக்கின்ற நேட்டோ, இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 25 நாடுகளை கொண்ட அந்த நேட்டோ, ரஷ்யா உறுப்பினர் கிடையாது. இந்த நேட்டோ நாடுகளுக்குள் ஒரு ஒப்பந்தம் என்னென்னா, இந்த நேட்டோ நாடுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நேட்டோ படை அந்த நாட்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணும். காரணம், ஐரோப்பிய யூனியன் சின்ன சின்ன நாடுகள் தான். இப்போ நீங்கள் இருக்கின்ற எல்லா நாடுகளிலுமே ஒரு வாரத்தை சுற்றி பார்த்துக்கலாம். அப்படி தான் உங்களுக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து சுவிட்சர்லாந்து போயிடலாம், ரோடு வழியே போயிடலாம். இன்றைக்கி காலையில் இந்த நாட்டில் இருந்தால் லஞ்சுக்கு இன்னொரு நாடுக்கு போயிடலாம். இது ரோடு வழியே போயிடலாம், ட்ரெயின்லேயே போயிடலாம். அப்போ சின்ன சின்ன நாடுகள், ஆனால் பவர்ஃபுல்லான நாடுகள் தான். அப்போ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு உதவிகரமாக இருக்கிறதுக்காக இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டிங்கிற இந்த நேட்டோ நேசப்படைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு 23 நாடுகள் சேர்ந்து தங்களுடைய இராணுவ வீரர்களை ஒரு இராணுவமாக, ஏன்னா நம்ம ஐரோப்பிய யூனியன்லாம் சேர்ந்து ஒரு இராணுவம் இருக்கணும் அப்படின்னு. ரஷ்யா எப்பொழுதுமே இந்த நேட்டோவோடு உடனடியாக ரொம்ப நெருக்கம் காமிக்கிறது இல்லை, ஐரோப்பிய யூனியனோடு நெருக்கமாக இருக்கிறது இல்லை. அது அப்போ காலகாலமாக நீங்கள் இந்த உலக யுத்தத்தை கனெக்ட் பண்ணாவே தெரியும், ரஷ்யா எப்போவுமே தனியாக தான் இருக்கும். அப்போ இந்த சூழலில் உக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது. இணைந்தால் அவர்கள் இந்த கிரீமியாவில் நேட்டோ படைகளை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது, அது ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று ஒரு காரணம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் போயிட்டு இருந்தது. 2018 தான் ஒரு மாற்றம் ஏற்படுது. இப்போ இருக்கின்ற ஜெலன்ஸ்கி அப்போ ஒரு நாடக நடிகர். அவருக்கு அரசியல் சம்மந்தம் இல்லை. நீங்கள் எது வேணாலும் கம்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அவர் ஒரு காமெடி நடிகர் தான் ஜெலன்ஸ்கி. 2015 அந்த 20 வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார். அப்போ அந்த தேர்தலை சந்திக்கிறார், முதல் தேர்தல். பை அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வெற்றி பெறார். அதுதான் அவர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் இவர் இப்படிப்பட்ட ஒரு காமெடி நடிகர் சீரியஸான ஆளாக மாறிடுறார். இன்றைக்கி இருக்கின்ற ஜெலன்ஸ்கி நீங்கள் நாடகம் நடிக்கும்போது பார்க்க முடியாது. இதில் என்ன கொடுமை தெரியுமா, இந்த மக்கள் சேவகன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த காமெடி நடிகர். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரியாலிட்டி ஷோ, நம்ம ட்ரம்ப் நடத்தின மாதிரி தான் ரியாலிட்டி ஷோன்னு நடத்தினார். அந்த மக்கள் சேவகனில் இருந்த அந்த டீமே 85 பேர் தான். அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அந்த கட்சி வெற்றி பெற்று விட்டது. இவர் வெற்றி பெற்று உக்ரைனுடைய அதிபராக வந்ததுக்கப்புறம் இந்த உடன்படிக்கை செல்லாதுன்னு சொல்லிடுறார். கிரீமியாவை நாங்கள் ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அது இங்கே விளாடிமிர் புட்டின், இவர் விளாடிமிர் புட்டின்னா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, அவ்வளோதான். இவங்க 2 பேருக்கும் ஒரு விதமான கான்ட்ரவர்சி ஏற்படுது. உங்களுக்கு விளாடிமிர் புட்டினை நீங்கள் சொல்கிற சாதாரணமான ஆள் இல்லை. அவர் அரசியலில் ஊறி போன ஒருத்தர். அவர் சின்ன வயசுலேயே இராணுவத்தில் பணியாற்றியவர். கேஜிபின்னு சொல்லக்கூடிய உளவு படையில் பணியாற்றியவர். பவர்ஃபுல்லான பர்சன்.
துணை பிரதமராக இருந்தார், பிரதமராக இருந்தார், இன்றைக்கி ஜனாதிபதியாக இருக்கார். ஒரு 25 ஆண்டு காலம் ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் விளாடிமிர் புட்டின். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு நவீன ஹிட்லர்னே சொல்லலாம். அவருக்கு வந்து இந்த ஜெலன்ஸ்கியுடைய விஷயங்கள் பிடிக்கல, தான் காரணம். இப்போ இந்த நேட்டோவில் சேர போகிறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவை விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எடுக்கிறார். இது கடுமையான கோபத்தை ஏற்படுத்துது. இப்போ ஏற்கனவே இந்த மின்ஸ் ஒப்பந்தம் நாங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்கள் எப்படி சேர போகிறீங்கன்னு வரும்போது அந்த ஒப்பந்தம் செல்லாதுன்னு சொல்கிறார். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ரஷ்யா அமெரிக்காவுக்கான இடையில ஒரு நிழல் யுத்தம் எப்பொழுதுமே இருக்கும். இந்த ஜெலன்ஸ்கியை வந்து உருவாக்குவது அமெரிக்கா தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை விளாடிமிர் புட்டின் வைக்கிறார். இது இவரை உருவாக்குறாங்க, ஒரு காமெடி நடிகரை உக்ரைனுடைய அரசியலுக்கு கொண்டு வந்து எனக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் விளாடிமிர் புட்டின் வைத்தார். இவர் இன்னைக்கு ஜெலன்ஸ்கி வெற்றி பெற்று ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக மாறிட்டாருன்னு வைங்களேன். ஒரு காமெடி நடிகர் இன்னைக்கு அவர் புட்டினுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு இருக்கார். இதற்கிடையில் அமெரிக்காவுடைய கைப்பாவை என்று சொன்னாலும் கூட அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து புட்டினோட நெருங்க காமிக்க காலத்தில் கூட ஜெலன்ஸ்கியை வந்து நம்ம பேசினதெல்லாம் பார்த்தோம். வெள்ளை மாளிகையில் வந்து ஜெலன்ஸ்கியை வந்து பயங்கரமாக பேசினார். அதுக்கப்புறம் புட்டினுடைய மாற்றத்தை பார்த்து சேர்ந்துக்கிட்டாங்க, எல்லாம் பார்க்குறோம். எல்லாமே இந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கான யுத்தம் என்பது ஒரு பெரிய கடுமையான யுத்தம் அல்ல. இப்போ நீங்கள் 4 வருஷமாக வந்து ரஷ்யாவுக்கு தேவைப்படாது, உக்ரைனை பிடிப்பதற்கெல்லாம் 4 வருஷம் தேவையில்லை. ஆனால் டச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சீண்டிக்கிட்டே இருக்காங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. காரணம், கிரீமியாவை இப்போ முழுமையாக ரஷ்யா கைப்பற்றி வச்சுருக்காங்க. உக்ரைனை இப்படி தட்டிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் ஒரு 20% லேண்டை கூட பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா? அவங்களை பொறுத்தவரை உக்ரைன் ஒரு பெரிய விஷயம் இல்லை ரஷ்யாவுக்கு. நினைத்தா வந்து இது பண்ணிடலாம். ஆனால் உக்ரைனிலும் ரஷ்ய மொழி பேசுகிறவர்கள் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பக்கத்து நாடு, பங்காளி நாடு. இன்றைக்கி உக்ரைன் தான் கஷ்டப்படுது, ரஷ்யாவுக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு இன்றைக்கி எண்ணெய் வளத்தை விற்றுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. நம்மளே வாங்கிட்டு இருக்கோம், தினம் தினம் 26 லட்சம் பேரல் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் உக்ரைன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. உக்ரைனுக்கு எப்படி சண்டை போட முடியுதுன்னா, ஏற்கனவே பைடன் இருந்த காலத்தில் நிறைய ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்தாங்க. நீ அடிச்சுட்டே இரு, ரஷ்யாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இரு. ஏன்னா பொதுவாக அமெரிக்கா ரஷ்யாவுக்கு என்ன ஒன்றா, அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுக்கு ரஷ்யா ஆயுதங்களை கொடுக்கும், ஆயுதங்களை இப்போ ரஷ்யாவை பிடிக்காத நாடுக்கு அமெரிக்கா கொடுக்கும். இப்போ ஈரானுக்கு ரஷ்யா கொடுக்குது இல்லையா, அது மாதிரி தான் இந்த கோல்டு வார் எப்பொழுதுமே நடக்கும். அது சோவியத் யூனியன் காலத்திலே அவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு விஷயம். அப்போ இது நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான சண்டை முடிவடைவதற்கு எல்லாம் முயற்சி பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே இல்லை. காரணம், ரஷ்யா உக்ரைன் சண்டையில் மற்ற நாடுகள் பாதிக்கப்படலை. இப்போது இந்த சண்டையினால் பக்கத்தில் கஜகஸ்தான் பாதிக்கப்பட்டுருச்சு, இந்த பக்கம் இல்லைனா ஐரோப்பிய யூனியன் பாதிக்கப்பட்டதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் இரண்டும் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. இங்கேருந்து ட்ரோன் தாக்குதல் நடக்கும், அவன் திருப்பி தாக்குதல் நடத்துவான். இப்போ ரொம்ப இந்த கீவுங்கிற பகுதி தான் உக்ரைனுடைய தலைநகரம், அங்கே சில பகுதிகளை பிடிச்சி வச்சுருக்காங்க. ரஷ்யாவோட கை ஓங்கியிருக்கு. ஆனால் இவர் வந்து ஜெலன்ஸ்கி வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஹீரோ மாதிரியான ஒரு சித்திரத்தை அங்கே மக்களுக்கு சொல்வதற்காக இன்றைக்கி என்ன செய்கிறாருன்னா, எப்பொழுதுமே போர்க்களத்தில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. இன்னொன்று, உக்ரைனுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறதே இப்போ ஐரோப்பிய நாடுகள் மட்டும்தானே. உக்ரைனுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, நேட்டோவே தேவையில்லை என்று ரஷ்யா சொல்கிறாங்க. இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டிங்கிற ஒரு கான்செப்டே தேவையில்லை. ஏற்கனவே இங்கிலாண்டுமே அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து இங்கிலாந்து தான் முக்கியமாக நேட்டோவை உருவாக்குவதில் பங்களித்தவர்கள். இன்றைக்கி வந்து இங்கிலாந்து வந்து நேட்டோவில் பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை. நாங்கள் தனி நாடு, ஏன்னா இப்போ இருக்கின்ற அந்த ஐரோப்பிய யூனியனுடைய அந்த பணத்தை கூட பெருசளவில் பயன்படுத்துறதில்லை, நாங்கள் அதிலிருந்து விலகிவிட்டோம் என்று கூட யூகே சொன்னாங்க. ரஷ்யா சேரவே இல்லை, ரஷ்யா சேரலை. காரணம் என்னென்னா, ஐரோப்பிய யூனியனில் இருக்கின்ற குட்டி குட்டி நாடுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அங்கே இருக்கின்ற பவர்ஃபுல் நாடு யார்? யூகே இருக்கும், ஃப்ரான்ஸ் இருக்குது, ஜெர்மனி இருக்குது, ரஷ்யா இருக்குது, இத்தாலி இருக்குது. இதுதான் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ். மற்ற நாடுகள் போலண்டாக இருக்கட்டும், நார்வேயாக இருக்கட்டும், மற்ற சின்ன நாடுகள் ஆஸ்திரியாவாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் இராணுவத்தால் பெரிய பலம் கிடையாது. அப்போ இந்த நேட்டோ மூலமாக அவர்கள் பலனடைகிறார்கள். இப்போ யார் அதிகமான இராணுவ வீரர் இருப்பாங்க? ரஷ்யா கிடையாது, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, யூகே, அதே மாதிரி இத்தாலி,
இந்த இராணுவ வீரர்கள் போய் மற்ற நாடுக்காக இன்னைக்கு வந்து நேட்டோவில் இருக்காங்க. இந்த குட்டி நாடுகள், நார்வே போன்ற நாடுகள், அவர்கள் மக்கள் தொகையிலும் குறைவு, அவங்க பெருசாக இல்லை. இப்போ அதனால் இந்த பலன் வந்து ஐரோப்பிய யூனியனுக்கு கிடைத்தாலும் கூட இது தனிப்பட்ட முறையில் ரஷ்யாவுக்கு என்ன லாபம்? அதை தாண்டி எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யா வந்து நம்மளை ஆக்கிரமிப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கா? இல்லைங்க, கடந்த கால வரலாறு அப்படி தானே. இப்போ நீங்கள் ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த யுத்தம் தானே உலக யுத்தமாக பெருசாக மாறிச்சு. ரஷ்யா எப்பொழுதுமே வந்து ஒரு முரண்பட்ட நாடு தான். அவர்கள் வந்து மிகப்பெரிய நாடு, கிட்டத்தட்ட யுஎஸ்எஸ்ஆராக இருக்கும் பொழுது மக்கள் தொகையில் 3வது பெரிய நாடாக இருந்தது. இன்னொன்று, ரஷ்யாவில் இருக்கின்ற கிறிஸ்துவ வழிபாட்டு முறையும் ஐரோப்பிய வழிபாட்டு முறையும் வேறுபாடானது. இப்போ ரஷ்யாவில் நீங்கள் இருக்கின்ற கிறிஸ்துவர்கள் அவர்கள் வந்து சில உருவத்தை வணங்குவதே கிடையாது, சிலுவையை வணங்குவதில்லை, உருவமற்றவன கடவுளை வணங்குறாருங்கலாம் சொல்கிறாங்க. கான்செப்ட் வேறு. அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் ரஷ்யா எப்பொழுதுமே யூதத்திற்கு எதிராக ஜூஸுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டவர்களாக இருந்தார்கள். அது ஒன்று. இரண்டாவது, ஜெர்மனிக்கு எதிரான பெரிய அளவில் வந்து இதை முன்னெடுத்தது ரஷ்யா தான். நாசிக்களுக்கு எதிராக இருந்தார்கள், பாசிசத்துக்கு எதிராக இருந்தார்கள், இப்படிலாம் இருந்தது. இந்த கான்செப்ட். ரெண்டாவது, 1917 வந்து இது கம்யூனிஸ்ட் லெனின் புரட்சி ஏற்பட்டதுக்கப்புறம் ரஷ்யா அடிப்படையில் முதலாளித்துவத்துக்கு எதிராக இருந்தது. இப்போ இங்கே இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகள் மன்னராட்சி இருந்தது. இப்போ இங்கிலாந்து வந்து மன்னராட்சி, பிரான்ஸ் வந்து மன்னராட்சி இருந்தது. அப்போ இந்த மன்னராட்சிக்கு எதிரான மனோபாவம் ரஷ்யாவுக்கு இருந்தது. இது ஒரு காரணம். அப்போ இந்த ஐரோப்பிய யூனியனுக்கு ரஷ்யா வந்து எப்பொழுதுமே லாயலாக இருக்காதுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. லாயலாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். அதனால நேட்டோ தேவையில்லைன்னு நினச்சாங்க. இன்னொன்று, ரஷ்யாவிற்கு ஐரோப்பாவில் தாங்கள் தான் சூப்பர் பவர் அப்படின்னு மற்ற நாடுகள் நம்ப வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க. அது யூகேக்கு பிடிக்கலை, ஃப்ரான்ஸுக்கு பிடிக்கலை. இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே ஒரு குழப்பம் இருக்குதுன்னு வைங்களேன். ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற ஐரோப்பிய யூனியன் நேட்டோவை வலுவாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அதில் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைனையோ எனக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடுகளையும் சேர்க்கக்கூடாது. இன்றைக்கி கசகஸ்தான் சேரலை, உக்ரைன் சேரலை, அஜர்பைசான் சேரலை, இவங்கெல்லாம் சேரக்கூடாது. காரணம், இவங்க சேர்ந்தால் இவங்களோட எங்களுக்கு எப்பொழுதுமே எல்லை பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ பிரச்சனை வரும்போது நேட்டோ தேவையில்லாமல் வந்து தலையிடும், அது எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதை இன்றைக்கி உக்ரைன் உடைக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நாங்கள் இருக்கக்கூடாது, நாங்கள் தனித்துவமான ஐரோப்பிய நாடு, எங்களுக்கு ரஷ்யா என்ன பிரச்சனை, மற்ற நாடுகளை போட்டு தான் ரஷ்யாவும், அது என்ன ரஷ்யா தலையிட வேண்டியது, நாங்கள் இந்த கிரீமியாவை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. அப்படி என்றால் கிரீமியாவை கொடுத்து விட்டு போய்விடுங்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நீ நேட்டோவில் சேர வேண்டும் என்றால் கிரீமியாவை முழுமையாக கொடுத்து விடு, அந்த மக்கள்கிட்ட ஓட்டெடுப்பு நடத்துவோம், வாக்கெடுப்பு நடத்துவோம், அங்கே பெரும்பான்மை மக்கள் யாரோட சேர நினைக்கிறாங்களோ சேர்ந்துருட்டோம் அப்படின்னு ரஷ்யா சொல்கிறாங்க. இந்த ஒப்பந்தம், இந்த மின்ஸ் ஒப்பந்தம் ஏற்கனவே நடந்துருச்சு இல்லையா, இந்த பெட்ரோவோட, அந்த ஒப்பந்தத்தை இவர் மீறுறாரு அப்படின்ட்டு. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குவதற்கு தான் மற்ற நாடுகள் முயற்சி பண்ணுறாங்க. அதை ரஷ்யா தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த போர் 4 வருஷமாக நடக்குது. ரஷ்யாவை நினைத்தால் ஒரு மாதத்திலே முடிச்சிருக்கலாம். அந்த மாதிரியான ஹார்ஷான யுத்தம் அல்ல, சிறுக சிறுக யுத்தம் நடக்குது. அது கிட்டத்தட்ட இந்த 4 வருடங்களில் 14,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இல்லை, நார்த் கொரியாவுமே நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ராணுவ வீரர்களை அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. நார்த் கொரியாவுக்கு என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த போரில்? அது ரஷ்யா நார்த் கொரியா இரண்டுக்கும் ஒப்பந்தங்கள் நிறையா இருக்குது. ரஷ்யா ஈரான், ரஷ்யா சைனா. இப்போது ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியா, சைனா, இந்த 4 நாடுகளும் இன்றைக்கி நேச நாடுகள். இப்போ அவங்க 4 பேருக்குமே வந்து நெருங்கிய ஒப்பந்தங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, 4 நாடுகளும் இராணுவ ரீதியான உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒப்பந்தம் 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒப்பந்தத்தை, அந்த சில்வர் ஜூப்ளியை கொண்டாடுறதுக்கு கூட சமீபத்தில் புடின் போனார் சைனாவுக்கு. அந்தளவுக்கு சீனாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நட்பு நாடாக மாறிட்டாங்க. அதே போன்று தான் ஈரானோடும் வடகொரியாவோடும் இருக்கிறது. அப்போ இந்த வடகொரியா வந்து நெருக்கமான நாடு ரஷ்யா தான். எப்படிப்பட்ட நெருக்கம்னா,
போரில் கூட இவங்க 10,000 வீரர்கள் அனுப்புகிற அளவுக்கு நெருக்கம். இன்றைக்கும் ரஷ்யாவில் உக்ரைனை எதிர்த்து 10,000க்கும் மேற்பட்ட வடகொரிய வீரர்கள் போர் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது எதன் அடிப்படையில்? அப்போ வடகொரியாவுக்கு ஒன்றா இவங்க அனுப்புவாங்க. இப்போ இதெல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு நடக்குது. அதான் காரணம். இன்னைக்கு வருகின்ற பிரிக்ஸு செப்டம்பரில் நடக்க போகுது இல்லையா, இதில் வடகொரியாவை சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் வடகொரியா இல்லை. வடகொரியா இதுவரைக்கும் பிரிக்ஸில் கிடையாது. அது சேர்க்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்கிறாங்க. ஏன்னா வடகொரியாவை சேர்த்தால் இன்னும் மோசமான விளைவை சந்திக்கலாம்ங்கிறது அமெரிக்காவோடது. ஈரானை ஏற்கனவே சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் இருக்கிறது. இப்போ இந்த யுத்தத்தை பொறுத்தவரை நம்ம எப்படி பார்க்கணும்னா, உக்ரைன் ரஷ்யா யுத்தம் என்பது அது ஒரு மிகப்பெரிய மோசமான போர். இப்போ ஈரான் அமெரிக்கா மாதிரி மோசமான போர் என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த யுத்தம் முடிவடையாத போர். ஒரு முடிவடையாத போர் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் 10 வருஷம் போர் நடந்தது. ஈராக்குக்கும் ஈரானுக்கும் ஈராக்கோட அமெரிக்கா நடந்த யுத்தம் சில வருடங்கள் முடிந்து அங்கே சதாம் ஹுசைனையே போட்டு தள்ளியாங்க. ஆனால் ஈரானுக்கு ஈராக்குக்கும் 10 வருஷம் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? இப்படி தான். பங்காளிகள் சண்டை எப்பொழுதுமே முடிவடையாது. அதான உண்மை. எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லை பிரச்சனை. அவர்கள் மொழி சார்ந்து ஒன்றா தான் இருக்காங்க. மரபணு சார்ந்து கூட ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கிரிமியாவில் 53 விழுக்காடு ரஷ்யர்கள் இருக்காங்க. ஆனால் நாடு உக்ரைன். இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. சொல்லப்போனால் கிரிமியாவில் கனிம வளங்கள் ஜாஸ்தி. அதை எடுக்க அதிகமாக உக்ரைனில் உக்ரைனுக்கு சொந்தமான கிரிமியாவில் அதிகமான கனிம வளங்களை எடுப்பது ரஷ்யா. அப்போ இப்படிலாம் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. அது பேசித்தான் தீர்க்கணும். அது எப்போ முடியும் தெரியாது. காரணம், ஜெலன்ஸ்கி மாதிரி ஒரு ஆளை வைத்துக்கொண்டு பேச முடியாது. அவர் தன்னை ஒரு வீரனாக, ஒரு ஐக்கானாக உக்ரைன் மக்கள் மத்தியில் அவர் கொண்டு போய் சேர்த்துருக்கார். ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த மாதிரி தான் அவர் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார். அவர் மக்கள் சேவகங்கிற நிகழ்ச்சியை கூட அவர் காமெடியாக நடத்தினால் கூட அவர் ஒரு பெரிய ஐக்கானாக ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான் கொண்டு போய் சேர்த்தார். அவர் அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனில் இருக்கார். இன்னைக்கு கூட பார்த்தா தெரியும், டிஷர்ட் தான் போட்டிருப்பார். அந்த காமெடி நிகழ்ச்சியில் அவர் அதே டிஷர்ட் தான் போட்டிருந்தார். இதெல்லாம் பார்க்குறோம். சில பேர் கோட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஐகான் தன்னை காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். இப்போ இது முடிவடைவதற்கு மற்ற நாடுகள் மூலமாக நடக்காது. இவங்க பேசி தீர்க்கிற விஷயம் அப்படி தான் இன்றைக்கி போய்க்கிறாங்க. இந்த மின்ஸ் ஒப்பந்தம் மாதிரி ஒரு ஒப்பந்தம் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி உக்ரைனுடைய அந்த பொருளாதாரம் வீழ்ந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப மோசம் அடைஞ்சிருச்சு. ரஷ்யாவோட பொருளாதாரம் வீழலை, பட் உக்ரைனோட பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனால கூடிய விரைவில் உங்களுக்கு போர் முடிவடையும் தான் நினைக்கிறேன். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.